4 பேர் இப்போ வந்து அங்கே போயிருக்கோம். 3 பேர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் உழைச்சது ரஞ்சித் சார். உழைப்பாளிகளுக்கு அறிவுரை சொல்ற மனிதரா அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். ரஞ்சித் சார் இங்க வர்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. முத்துக்குமரன், முதல்ல ரஞ்சித்தை நீங்க எல்லாருமே ஓகேன்னு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டீங்க இல்லையா? நான் கேட்கும்போது மாத்தி சொன்னீங்க. காரணம் உழைப்பாளிகள் அவருடைய திறமையை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு பாஸ், அவர் அங்க இருக்கிறது தான் சரின்னு தோணும். ஆரம்பிக்கலாங்களா? கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் 15 ரூபாய் கொடுத்து தான் முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிடணும்ன்றாங்க. நீங்க சௌந்தர்யா ஃப்ரெண்டாலாம் வந்து வாங்க வேணாம், நீங்க ஸ்ட்ரைட்டாவே அப்பாயிட்ட வந்து வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு சௌந்தர்யா ஃப்ரெண்ட்னு சொன்னீங்கன்னா தர மாட்டாங்க. உங்க பையன் சரியாவே படிக்கிறது இல்லம்மா. அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தோம்னா ஏதாவது கேர்ள்ஸ் கொடுத்து எழுத சொல்லுங்க. நைட் ஒண்ணா சேர்ந்துப்பீங்க. வேற வெளியாரே பிடிக்கலன்னா திரும்பிட்டு போயிடலாம். இங்க பிடிக்கலன்னு திரும்பினா இங்க வேற ஒரு பிடிக்காத, அங்கிட்டு திரும்பினா வேற ஒரு பிடிக்காது. இப்படி பார்த்து பார்த்து கடைசி பிடிச்சு போயிரு. சரி வாடா அங்க போய் தனியா நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கல்ல, நீ அவன் மூக்க உடைச்சு அவனுக்கு ரத்தம் வந்திருந்தாலும் அவன் மூக்க உடைச்சு உனக்கு ரத்தம் வந்திருந்தாலும் ஒரு ஆள் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருப்பீங்க. 2 பேரும் கை வாங்கினீங்களா இல்லையா? புரியுதுங்க. சரி, எந்த ஒரு விபரீதமும் நடக்காம இருக்கணும்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற சென்டென்ஸ். அதாவது ரத்தம் வரும்னு சொல்லாம விபரீதம் நடக்க கூடாதுன்னு சொல்லணுமா? ஆமா. ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறது அநீதி உச்சம் நான் நினைக்கிறேன். இப்பதான் நல்ல பேசுறேன் நினைக்கிறேன். அதுல என்னைய வெளியேற்றிட்டா அது அதை விட மேடம் அடுத்த அவர் கூப்பிடுறீங்களா? மேடம் பணியாளர் சரியில்லைன்னு சொல்லுங்க மேடம். காத்திருக்கோம் உங்களுக்கு சேவை செய்யறக்கா அந்த வீட்டில் நிறைய பேர். அப்படியா? ஆமா மேடம். Nice dress, da. I love this kind of looks. Thank you. Because MK is my favorite. ஐயோ. சிறப்பா பங்கேற்கிற நபர் நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்தோம். 5 நேரம் அந்த பிஸ்மில்லா பார்த்த எதுவும் 10 நேரம், நேற்று மத்தியானம், நேற்று நைட்டு, இன்னைக்கு காலையில, இன்னைக்கு மத்தியானம், இன்னைக்கு நைட்டு ரொம்ப கட்டுப்பாடா அவர் எதையுமே சாப்பிடலையா. இந்த சௌந்தர்யா பிள்ளை எதையும் திருடி கூட திங்கல. அவங்களால முடியலைங்கிற சூழல்ல இருக்கிறாங்க. நீதான் என்னோட பேக்கரியை வந்து ப்ரொமோஷன் பண்ணணும்டா முத்து. அதான் ஆல்ரெடி ஒரே ஒரு ஜாங்கிரி பீஸ் தான் கொடுப்பேன். 1 hour பேசணும். உன்னை அசிங்கமா பேசுறேன் சொன்னாரும். ஃப்ரிட்ஜ் ஆக்சஸ் யாருக்கும் கிடையாதுன்னு இருக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃப்ரிட்ஜை கேட்டு தரங்கன்னு இருக்கு. இன்னைக்கு என்ன இருக்குன்னா திறந்துக்குங்க மேனேஜ்க்காக சொல்லுங்கன்னு இது மாறுது. ஆக்சஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் கேட்டுட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, அவ்வளவுதான். கேட்டுட்டு வேற, இன்ஃபார்ம் பண்றது வேற. இங்கிலீஷ் தமிழ்யா கேப்புறதுனா ஆஸ்கிங்யா, அனுமதி வாங்குறது வேற. வாழ்த்துக்கள் சௌந்தர்யா, சிவகுமாரன். அது ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு அந்த இடத்துல உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் போதும். எனக்கு பதில் அருண் பேசுவார். பேசு, தைரியம் பேசு, தைரியமா பேசு. இல்ல அப்ப பேசாம இரு. எல்லாரும் மூலையிலயும் யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் சொல்றது 4-5 பேர் சொல்றாங்களே. மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? யூஸ் பண்றேன்னு சொல்றது நீ பயப்படுற மாதிரி எனக்கு தெரியும். நான் ஏன் பயப்படல? நான் தெளிவா சொல்றேன். நீங்க பண்றத பார்த்து ஏன் மக்கள் கைதட்டறாங்கங்கிறது பொறாமைக்கு. கரெக்ட்டா கட்டுட்டா வேற எழுதி கொடுத்திருப்பாங்கல்ல ஒருத்தங்க. அது அவங்களுடைய பொறாமைக்கான ஸ்டேட்மென்ட். எவனுக்கு பொறாமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ங்கறதுக்காக நான் இப்பவும் சொல்றேன். பேச்சு திறமைங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த ஷோல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறது. போன சீசன் அப்படிதான் ஜெயிச்சாங்க. பாத்துக்கலாம். போன சீசன் சரி அப்படி ஜெயிச்சா
அருண் சார் இருமா வேணுமா பேசிட்டே இருப்பேன் உட்காந்துட்டே இருக்குமா பரவாயில்ல சார் இல்ல சார் சார் எனக்கு ஒரே முடிச்சு ஒரு question சார். அவ்வளவுதான் சார் இருங்க சார் பதில் சொல்லிட்டு போங்க சார் சார். அருண் சார் அருண் ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ எவ்வளோ அப்பாவே நடிக்கிறான் பாருங்களேன் இந்த மாதிரி அவனால எப்போ எப்படி நடிக்கணுங்கிறத ரொம்ப உள்ளே இருந்து பண்ணுவான். சொல்லுங்க மிஸ்டர் முத்து. நீங்க எவ்வளவு அன்பா பேசுறீங்க. அவர் என்ன சொன்னாரு, என்ன சொன்னீங்க முத்து? முத்துன்னு ஜெப்ரி சொன்னாரு, இது அங்கிருந்து விழுகிற குத்துடா அப்படின்னு சொன்னாரு. மற்ற சீசன்ல நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க சார், எங்க சீசன்ல நிறைய புனிதர்களா இருக்கும் சார். நக்கல்யா அவனுக்கு. மற்ற சீசன்ல சார் அடுத்தவங்க என்ன மாதிரியான ஆள் அப்படிங்கறத கணிக்கிறதுக்கு அதிக நேரம் செலவிடுவாங்க சார். இந்த சீசன்ல நம்ம என்ன மாதிரியான ஆள் அப்படிங்கறத கணிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் செலவிடுவோம் சார். பட்டுக்கோட்டை அம்பாடு உள்ளுக்குள்ளே என்னாடு. இல்ல யோசிச்சுட்டு உனக்கு எப்போ சொல்ல நினைக்கிறியோ அப்போ இல்லடா நான் இப்பயே சொல்லிட்டேன், நான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ண முடிச்சினா அவளை ஏன் ரவுண்ட் கட்டி அவனை எல்லாம் க்விஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரும் அவனை ட்விஸ்ட் பண்ணல முத்து. நல்லா இருந்தது. அதுதான் நீ வார்த்தை விட்டு இப்போ யாரும் உன்னை ட்விஸ்ட் ட்விஸ்ட் பண்ணாரு. இல்ல க்விஸ் பண்றீங்கன்னு கேட்டேன். இல்ல குவிஸ் தான் சொன்னா கேள்வி ஏன்டா இப்படி பண்றீங்க? ராஜாவுக்கு வைக்கணும் பொன் செல்ல, எங்க ராஜாவுக்கு நிகராக எதுவும் இல்ல, இந்த உலகத்தில் எவனும் பிறந்ததில்ல. நன்றி. அமர்கள் மன்னா. இவர் ராஜாவே இல்ல, அரசன். அவர்கள் நாட்டில் முதல் உரையை கூற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் நாட்டின் உரையை தொடங்குங்கள். தங்கள் நாட்டு செயல்களை தாங்கள் செயல்படுத்துங்கள், மன்னர் பிறகு பேசுவார். அரசியாரை நாம் மக்களிடம் பேசிவிடலாம். நான் பேசலாமா? ஆஸ்திரேலியாவை தூக்கி ஆஸ்திரேலியாவில் வைத்து விட்டார்களா? ஆஸ்திரேலியா இந்த சைடு இருக்குது. ஆம். அது வந்து யார் தவறா தனிகண்டம் அல்ல. நாமா அவர் இவங்க தப்பா வச்சிருக்காங்க. பெண்களா? ஆமா. நல்லது விட்டு விடு. தெரியும் சூது நானும் எங்களுக்கு தெரியும். இருந்தே நாடா காதலா அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல கடைசியில காதல் ஜெயிச்சிருச்சு சார். கடைசியா ராஜாவோட காதலும் ஜெயிச்சிருச்சு. ராஜாவும் எதிரி நாட்டு ராணியை கூப்பிட்டு அவங்களுக்கு அரியாசனத்தை கிரீடம் வச்சு மகளா ஏத்துக்கிட்டார் சார். மோரல் பாத்தீங்கன்னா லிவ் அண்ட் லெட் லிவ், வாழ விடு. வாவ் வாவ் முத்து ப்ளீஸ் கவனிங்க, அவர் என்னமோ சொல்றாரு. வாழ விடு. அவன் வாயில வாழ விடாம கம்பு எடுத்து விடுங்க மேம். அதான் சொல்ல வரேன். பிக் பாஸ் என்னுடைய பொண்ணுக்கு அப்ப மேனேஜர் சொன்னாங்க கிச்சன் முடிஞ்சாதே ஸ்பா வரும் சொன்னாங்க. கிச்சன் 24/7 போட்டிருக்கு. அது எப்ப முடியாது, எப்ப ஸ்பாவுக்கு வர்றது?